மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்களின் மகத்தான துணிவையும் தன்னலமற்ற சேவைகளையும் நல்லாசிகளுடன் தொடர வேண்டும் எனும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மலேசிய இந்திய தீயணைப்பு குழுவினர் ஒன்றிணைந்து சிறப்பு வழிபாட்டினை நடத்தி வருகின்றனர். அவ்வகையில் கடந்த ஜூலை 6ஆம் திகதி கில்லான் பள்ளத்தாக்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரிகளின் தலைமையில் இவ்வாண்டிற்கான வழிபாட்டில் 30க்கும் மேற்பட்ட கில்லான் பள்ளத்தாக்கு தீயணைப்பு வீரர்கள், மலேசியா முழுவதிலுமிருந்து இதர வீரர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவர்களுடன் குடிநுழைவுத்துறை, சுகாதாரத்துறை, சுங்கத்துறை போன்ற இதர அரசாங்க ஊழியர்களும் இவ்வழிபாட்டில் கலந்து கொண்டனர். மலேசியாவில் பணிபுரியும் அனைத்து இந்திய தீயணைப்பு வீரர்களையும் ஒன்றிணைக்கும் இவ்வழிபாட்டில் இவ்வாண்டு 25 வருடமாக அசாதாரண பங்களிப்பை வழங்கி வருகின்ற வீரர்களுக்கும் பணி ஓய்வு பெற்ற வீரர்களுக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்பட்டது. கில்லான் பள்ளத்தாக்கு தீயணைப்பு படை உதவி ஆணையர் முருகையா முத்துசாமி, தீயணைப்புத்துறை தலைவர்களான சுந்தர் விஸ்வதன், குமரன் ராஜேந்திரன், யோகேஸ்வரன் இளங்கோவன் உட்பட தீயணைப்புத்துறை துறை தலைவர்களான லோகேஸ்வரன் லவன், பிரேம்நாத் ஹரிகிருஷ்ணா ஆகியோர் இந்த வழிபாட்டினை முன்னெடுத்து செய்த செயற்குழு உறுப்பினர்கள். நம்முடனே கலந்து நம் இடர்களை களைபவர்களான தீயணைப்புத்துறை வீரர்களின் நலனுக்காக திருமுருகன் ஆலயமும் இணைந்து ஏற்பாடு செய்த இவ்வழிபாடு அடுத்த ஆண்டு மற்றுமொரு தீயணைப்புத்துறையின் இதர பிரிவினரால் கொண்டாடப்படும். மற்றொரு கார் ஓட்டுநரை திட்டிய போலீஸ் முத்திரை கொண்ட டி-ஷர்ட்டை அணிந்திருந்த ஆடவர் போலீஸ் அதிகாரி அல்ல என பட்டாலிங்ஜயா போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்திருக்கிறார். பிலிப் வாங் என்ற முகநூல் கணக்கை சேர்ந்த ஒருவர் சமூக வலைதளத்தில் மை கிட்ஸ் வில் நெவர் ரெஸ்பெக்ட் த போலீஸ் என்ற தலைப்பில் வெளியிட்டிருந்த பதிவை ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி அளவில் போலீசார் கண்டனர். 13 வினாடிகளை கொண்ட ஒரு காணொலியுடன் 2 புகைப்படங்களும் பதிவிடப்பட்டிருந்த அக்காணொலி வைரலாகியது. புதன்கிழமை காலை மணி 8:30 அளவில் பட்டாலிங்ஜயா டாமன்சாரா பர்டானாவில் எம்பயர் கட்டிடத்தில் வேலை செய்யும் தனது மனைவியை வோல்ஸ்வேகன் போலோ ஹேட்ச்பேக் காரில் இருந்து நிறுத்திய ஆடவரை போலீஸ் முத்திரை கொண்ட டி-ஷர்ட்டை அணிந்திருந்த மற்றொரு கார் ஓட்டுநர் திட்டியுள்ளார். நிறுத்தக்கூடாத இடத்தில் காரை நிறுத்தி தனது மனைவியை இறக்கிவிட்டதால் அவரை அந்த கார் ஓட்டுநர் திட்டியுள்ளார். ஷாலாமில் நடைபெற்ற போலீஸ் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட போலீஸ் முத்திரை கொண்ட டி-ஷர்ட்டை அந்த ஆடவர் அணிந்திருந்ததோடு அவர் போலீஸ் அதிகாரி அல்ல என்றும் ஷாருல் நிசாம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநரை போலீஸ் கண்டறியும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதோடு காணொலியை பதிவேற்றம் செய்த ஆடவரும் தேடப்படுவதாக ஷாருல் நிசாம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இணைய கேலிவதைக்கு உள்ளாகி மன உளைச்சலால் தனது உயிரை மாய்த்து கொண்ட ஏஷா என்ற 30 வயதுடைய ராஜேஸ்வரியின் மரணம் தொடர்பாக பெண் ஒருவரை இன்று போலீசார் கைது செய்தனர். ரவாங் புக்கிட் பருந்தோங் கால்ஃப் ரிசார்ட்டைச் சேர்ந்த 35 வயதான அந்த பெண் அதிகாலை மணி 1:45 அளவில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏஷா மிரட்டப்பட்டதாக சனிக்கிழமையன்று 39 வயதுடைய ஆடவர் புகார் செய்திருந்ததாக சிந்துல் போலீஸ் தலைவர் அம்மார் சுக்கார்னு முகமது ஜஹாரி தெரிவித்தார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஜூலை 10ஆம் தேதி வரை சந்தேக பேர் வழியான அந்த பெண் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் சுகார்னோ கூறியிருக்கின்றார். ஏஷாவின் புகைப்படத்தை பின்னணியாக கொண்டு அவதூறுகள் அடங்கிய வீடியோவை கைது செய்யப்பட்ட பெண் பதிவேற்றம் செய்ததாக கூறப்படுகிறது.
மற்றொரு சந்தேக நபரையும் போலீசார் தேடி வருவதாகவும் அறியப்படுகிறது. 7 ஆண்டுகள் வரை சிறை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் குற்றவியல் மிரட்டலுக்காக குற்றவியல் சட்டத்தின் 506வது பிரிவின் கீழ் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் 1998ஆம் ஆண்டின் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் 1.5 ஆண்டு சிறை தண்டனை, 50,000 ரிங்கிட் அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம். அதோடு 1955ஆம் ஆண்டின் சிறு குற்றங்கள் சட்டத்தின் 14வது பிரிவின் கீழ் அவமதிக்கும் நடத்தைக்காக 100 ரிங்கிட்க்கும் மேற்போகாமல் அபராதமும் விதிக்கப்படும் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு இந்து உரிமை செயற்பாட்டாளரான ஏஷா டிக்டாக்கில் தன்னை துன்புறுத்தியதாக கூறி 2 பேர் மீது போலீசிலும் புகார் செய்திருந்தார். தஞ்சங்குரு கடற்கரைக்கு மேற்கே 2.1 மைல்கள் தொலைவில் எண்ணெய் கோள்களில் ஏற்பட்ட கசிவு காரணமாக கடலில் மூழ்கிய வெளிநாட்டு கப்பலில் இருந்து கேப்டனும் 9 பணியாளர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். 19 வயதிற்கும் 53 வயதிற்கும் இடைப்பட்ட இந்தோனேசிய மற்றும் மியான்மர் நாடுகளைச் சேர்ந்த அவர்கள் இன்று அதிகாலை மணி 3:35 வாக்கில் மலேசிய கடற்படை அமலாக்க நிறுவன அதிகாரிகளால் மீட்கப்பட்டனர். அச்சம்பவம் குறித்து ஜொஹூர் பாரு கடல்சார் மீட்பு துணை மையத்திலிருந்து தகவல் கிடைத்ததும் தனது அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக சிலாங்கூர் கடற்படை இயக்குநர் கேப்டன் அப்துல் முஹைமி முகமது சாலே தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கப்பலின் முன்பகுதியில் கசிவு ஏற்பட்டதால் அது நிலைத்தன்மை இழந்து மூழ்கும் நிலையில் இருந்தது. அதனால் அக்கப்பலில் இருந்தவர்கள் அனைவரும் படகுகளில் ஏற்றப்பட்டு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக முஹைமி கூறினார். அவர்கள் அனைவரும் முறையான அடையாள ஆவணங்களையும் வேலை உரிமத்தையும் வைத்திருப்பது சோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மர்லிமாவ் தாமான் புக்கித் தம்பாக்காவில் உள்ள வீடொன்றில் கூலி பீரங்கி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவ்வீட்டில் வாடகைக்கு இருந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அந்த வீட்டின் உரிமையாளரான 65 வயதுடைய பெண் அந்த கூலி பீரங்கியை கண்டதை தொடர்ந்து அது குறித்து நேற்றிரவு மணி 7:58 அளவில் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் என ஜசின் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டன் ஹமாட் ஜமீல் ரஷீத் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மலாக்கா போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவின் போலீஸ்காரர்களும் அவ்வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த கூலி பீரங்கியை அடையாளம் கண்ட போலீஸ் குழுவினர் அதில் வெடிக்கக்கூடிய அம்சங்கள் இல்லை என்பதை கண்டறிந்து அதனை அங்கிருந்து எடுத்து சென்றதாக ஹமாட் ஜமீல் தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு முதல் வாடகைக்கு விட்டிருந்த அந்த வீட்டை சுத்தம் செய்யும்படி அண்டை வீட்டுக்காரர் கேட்டுக்கொண்டதாகவும் வீட்டை சுத்தம் செய்த பெண் அங்கு அந்த கூலி பீரங்கியை கண்டதாக ஹமாட் ஜமீல் தெரிவித்தார். சொல்யூஷன்ஸ் வழங்கும் Share the Love சித்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நாங்ஸ்கின். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஸ்லாங்கோ சுபாங்கில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 2 பெண்கள் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆக கடைசியாக கடந்த வாரம் வியாழக்கிழமை ஒரு கொள்ளை சம்பவம் புகார் செய்யப்பட்டதாக சுபாங் ஜயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வான் அஸ்லான் வான் மாமட் தெரிவித்தார். காலை மணி 8:35 வாக்கில் வேலைக்கு சென்ற மனிதவள நிர்வாகி ஒருவர் நண்பகல் மணி 12:30க்கு வீடு திரும்பிய போது முன்புற இரும்பு கதவும் வாயில் கதவும் சேதப்பட்டிருப்பதை கண்டுள்ளார். அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளையில் 40,000 ரிங்கிட் பெருமானம் உள்ள ரொக்கமும் இதர பொருட்களும் களவு போனதாக அவர் புகார் செய்திருப்பதாக அஸ்மான் சொன்னார். அச்சம்பவம் நிகழ்ந்த 2 நாட்களுக்கு பின்னர் கிள்ளான் பள்ளத்தாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் அந்த 5 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக பழைய குற்றப்பதிவுகள் இருக்கும் வேளை அவர்கள் குறைந்தது 15 கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது.